நேற்று நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் நம்ம அரசோட நலத்திட்டங்களை பயனடையக்கூடிய தகவல்களையும் மாவட்ட ஆட்சியிடம் வாங்கி பார்த்தேன். அந்த தகவல் எனக்கு பெருமையாகவும் மலைப்பாகவும் உண்டாச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு செஞ்சிருக்கிறோமா? நம்ம திராவிட மாநில அரசுடைய முத்தாய்ப்பு திட்டம் கூட கேட்டு அவைகளெல்லாம் நான் முழுமையா சொல்ல நேரம் இல்லை. டேட்டாவோட மட்டும் சுருக்கமா உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். பெண்களோட பொருளாதார விடுதலைக்காக நம்ம அரசு கொடுக்கிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அந்த திட்டத்தில் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4,90,000 மகளிர் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்குகிறாங்க. அதே போல பள்ளி குழந்தைகளுக்கு சுவையான சத்தான காலை உணவு வழங்கக்கூடிய திட்டத்தில் 46,355 மாணவர்கள் வயிறார சாப்பிடுறாங்க. மாணவியுடைய உயர்கல்வி கனவுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய புதுமை பெண் திட்டத்தில் 10,000 மாணவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்குகிறார்கள். அதேபோல் மாணவர்களுடைய உயர்கல்விக்கு துணை நிற்கக்கூடிய தமிழ் புதுமை திட்டத்தில் 12,407 மாணவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்குறாங்க. மாணவர்களின் திறனை மேம்படுத்துற நான் முதல் திட்டத்தில் மட்டும் 1,00,000 மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகள்ல 67 வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக இதுவரை 7,630 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. நேற்று நான் மக்களை தேடிய மருத்துவ திட்டத்தில் 2 கோடியாவது பயன்களுக்கு மருந்து பெட்டகம் வழங்கினேன். அந்த திட்டத்தின் மூலம் இந்த மாவட்டத்தில் மட்டும் 6 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, மாவட்டம் முழுவதும் 39,762 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் 1,528 பேருக்கு வங்கி கடன் வழங்கப்பட்டிருக்கு. 78,235 உழவர்களுக்கு 3,484 பயிர்கடன் 84 கோடி ரூபாய் பயிர்கடன் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த பட்டியல மாவட்ட உட்கட்டமைப்பு திட்டங்கள். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மட்டும் இதுவரை 80 கிலோமீட்டர் நிலவர சாலை பணிகள் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. கடந்த 3.5 ஆண்டுகள்ல 73 பாலங்கள் கட்டக்கூடிய பணிகள் 201 கோடி ரூபாய் மதிப்பீட்டுள்ள தொகையில மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 71 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. மீதமுள்ள பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 75 திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. இப்படி தொடர் திட்டங்களை தருகிற காரணத்தால் தான் மக்களாகிய நீங்களும் எங்களுக்கு தொடர் வெற்றிகளை தந்து கொண்டிருக்கீங்க. இது கடந்த கால ஆட்சியாளர்கள், அதாவது இப்போ எதிர்க்கட்சியா இருக்கிற அவங்க இந்த வெற்றிகளை தாங்கிக் கொள்ள முடியல. அவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு தொடர்ந்து திட்டங்கள் அறிவிக்கிறாங்களே, சொன்னபடி நிறைவேற்றுறாங்களே, அதனால அவங்களுக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவும் கிடைக்குதுன்னு வைத்தறிச்சல் காரணமா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்காரு. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியை விமர்சிக்கலாம், தவறு கிடையாது. நியாயமான புகார்களாக இருந்தா சொல்லலாம். ஆனா திமுக ஆட்சி மேல குற்றம் சாட்ட எதுவும் இல்லாதம, எதுவும் கிடைக்காம பொய் சொல்லக்கூடாது. பழனிசாமி என்ற தனிநபரா அவர் பொய் சொல்லல, எதிர்கட்சி தலைவராக சொல்றார். அது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல. அண்மையில் ஏற்பட்ட பெஞ்சல் புயலால் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பொழிவு இருந்துச்சு. தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அதை நாம் எதிர்கொண்டோம். பல லட்சம் மக்கள் உயிரை காப்பாற்றி இருக்கிறோம். மழை தொடங்கியவுடன் துணை முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் களத்துக்கு அனுப்பின. மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட தொடர்ந்து நானே தொலைபேசியில பேசினேன்.
மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்துக்கு அடிக்கடி சென்று அரசு செயலாளருக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினேன். அது மட்டுமல்ல, அதிக அளவுக்கு பாதிப்புக்குள்ளான விழுப்புரம் மாவட்டத்துக்கு, கடலூர் மாவட்டத்துக்கு நானே நேரில் சென்று உதவிகளை செஞ்சேன். இரவு பகல் பார்க்காம அரசு இயந்திரம் பணி செஞ்ச காரணத்தினால ஓரிரு நாட்கள்ல பாதிப்புகள் இருந்து மக்களை நாம் மீட்டோம். அத்தோடு மழைக்கு பிறகு என்னென்ன பணிகள் செய்யணுமோ அதையெல்லாம் துரிதமாக செஞ்சு நாங்கள் இன்னும் வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிவாரண தொகைகளை வழங்கிட்டு இருக்கிறோம். ஒன்றிய அரசினுடைய நிதி கூட வருதா வரலையா என்பதை பத்தி காத்திருக்காம கவலைப்படாம மாநில அரசே உடனடியா இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இதை பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாம இட்டுக்கட்டின கற்பனை குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்.